நெல்லையில் நடந்த ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியுடைய படுகொலை. முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் கலைஞர் அவர்களுக்கு பிஎஸ்ஓவாக பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் ரிட்டையர் வாங்கி கொண்டு என்ன செய்கிறாரு, ஒரு பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். அவர் இருக்கிற அந்த பள்ளிக்கு சொந்தமான வக்ஃபு இடங்கள்லாம் இருக்குது. அதை ஒருத்தர் ஆக்கிரமிக்க வர்றான். அதை எதிர்த்து ஒரு போராடுறார். இப்படி போராடினா புகார் கொடுக்குறாரு, பல விதமான முயற்சிகள் பண்ணுறாரு. வக்ஃபு இடத்தை ஒருத்தர் என்ன செய்கிறான், அதை ஆக்கிரமித்து சொந்தமாக்கி கொள்வதற்கு முயற்சி பண்ணுறான். எப்படி முயற்சி பண்ணுறான்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவருடைய தயவோடையும் காவல்துறை அதிகாரியுடைய தயவோடையும் இவருக்கு பல விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு வக்ஃபு சட்டத்தில் கொள்ளையடிக்க பார்க்குறாங்கன்னு கதறீங்களே, வக்ஃபுல அக்கறை இருந்து உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? வக்ஃபுல கை வைக்கிறானா விடுவானான்னு சொல்லி இந்த வக்ஃபு வாரியம் நின்றுச்சா? வக்ஃபு வாரியம் சப்போர்ட் பண்ணிச்சா? அவர் புகார் கொடுக்குறாரு, அவர் மேலேயே பொய்யான வழக்கை போட்டு கொலை செய்கிற அளவுக்கு வெறி பிடிச்சி அலைகிறாங்க. என்ன பல கோடி அந்த சொத்து பெருமதியானது, இவனை காலி பண்ணால் தான் அந்த சொத்தை அடைய முடியும் என்று திட்டம் போட்டு இன்னும் சொல்ல போனால் வீடியோ போடுறாரு. என்னை கொலை செய்யறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறாங்க, என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி பெயர்கள்லாம் சொல்லி வீடியோ போடுறாரு. வீடியோ போட்டு ஓரிரு மாதங்களில் அவர் கொல்லவும் பட்டுறாரு. அந்த வீடியோ பரவலாக வெளிவருது. அது வந்த பிறகு கூட அப்படியே வக்ஃபுக்கு இப்படி ஒரு கேடு வந்திருக்குதா? வக்ஃபு சொத்தை காப்பாற்றுவதற்கு போராடுறவருக்கு இப்படி கதியா என்று சொல்லி நீங்கள் வக்ஃபு சொத்தை காப்பாற்ற இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அரசாங்கம் அபகரிக்கிறவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அரசாங்கம்னா காவல்துறை தானே. வக்ஃபு வாரிய தலைவர் என்ன செய்கிறாரு, செத்த பிறகு அவரோட நிற்பாகலாம். உசூரோட இருக்கும்போது நிற்கல, கொல்லப்பட்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு, நாங்கள் அவர் பக்கம் நிற்போம். இது ஜனாசாவோட நின்று என்னதுக்காக போகுதுன்னு அப்போ அந்த தகவல் கேட்ட உடனே போய் இறங்கி என்னடா பிரச்சனைன்னு சொல்லி அங்கே வாதிட்டு அங்கே அதிகாரிகிட்ட பேசி எப்படி நீ வக்ஃபு விஷயத்தில் மீட்பதற்கு நிற்கிறாரு, நீ என்ன துணை செய்யணும்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ அவன் தண்டா நீ தண்டா இப்போ என்ன அப்படி தான் என்ன போகிறது? வக்ஃபு சொத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பார்லிமெண்ட்டில் கத்துறங்கிறீங்க. அது மாதிரி வக்ஃபு சொத்தை காப்பாற்ற திருத்தத்தை விடுவோமான்னு கையெழுத்து விட்டு நடத்துறீங்க. அப்போ நீங்கள் கிளம்பலாமா? நீங்கள் சொல்லி கொடுக்கலாமா வக்ஃபை? இதனால தான் வக்ஃபு விஷயத்தில் மக்களே அவங்க தொலைஞ்சிட்டு போகிறாங்கிற அளவுக்கு நிறைய மக்கள் வந்துட்டாங்க, மனநிலைக்கு வந்துட்டாங்க. எதனால்? வக்ஃபுங்கிறது கொள்ளையடிப்பதற்கும் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வக்ஃபு சொத்தை தார் வார்த்து கொடுக்கறதுக்கு, பண முதலைகளுக்கு வக்ஃபு சொத்தை சொந்தமாக்கி கொடுப்பதற்கும் தான் வக்ஃபு வாரியம். வக்ஃபு வாரியத்தை போல இந்தியாவில் ஊழல் மலிந்த ஒரு துறை கிடையவே கிடையாது. வக்ஃபுங்கிற பேரில் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் என்ன செய்யறது? ஏன்னா எந்த வாரியம் வச்சாலும் ஒரு மாநில அரசாட்சியில் தான் இருப்பாங்க. மாநில அரசாங்கத்தில் எங்களுக்கு இந்த இடத்த வேணும்னா கைது போட்டு கொடுத்துருது. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட இடங்கள் எவ்வளோ இருக்கிறது? கொள்ளையடிக்கக்கூடாதுங்கிற நோக்கமா? இல்லை முஸ்லீம் கொள்ளையடிக்கலாம் அவங்க கொள்ளையடிக்கூடாது நோக்கமா? நோக்கம் என்ன? யாரும் கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு நோக்கமாக இருக்கானே, இவங்க நோக்கம் என்ன? அவங்க கொள்ளையடிக்க நான் அடிப்பேன். அதை சட்டசபையில் முதல்வர் பேசுகிறாரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில். அவர்களுக்கு மத்தியில் ஒரு நிலத்தகராறு இருந்து நிலத்தகராறாம். வக்ஃபு விஷயம் வக்ஃபு சொத்தை எடுத்துக்கிட்டாருன்னு போராடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி தானே புகார்? நிலத்தகராறு இருந்துச்சான், அதனால் கொண்டு விட்டாங்க. எந்த தைரியத்தில் கொலை செய்யலாம்? சும்மா ஆரம்பத்தில் பிடிச்சி உள்ளே போடுவாங்க, 90 நாளில் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன செய்யும்? புசுனாக்கி விட்ருவாங்க கேஸை. இதெல்லாம் தெரியாமல் இறங்குறாங்க. கொலை செய்யறதுக்கு ஒரு தைரியம் வருமா? நீங்கள் ஏதாவது அல்லாவுக்கு அந்த வக்ஃபு செய்கிறத நல்ல இது எழுதுறா இருந்தால் வக்ஃபு மட்டும் செஞ்சிடாதீங்க. வக்ஃபு செய்யாமல் அது எப்படி எழுதி கொடுப்பதுங்கிறதுக்கு முறைகள் இருக்குது. அது உரியவர்கிட்ட கலந்து ஆலோசனை செய்யுங்க. நாளைக்கு நம்ம எழுதி கொடுக்க வக்ஃபுல போயிடக்கூடாது. உங்கள் பேரங்காலத்தில் எவனை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க செய்யுங்க. வக்ஃபு போர்டுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட வேண்டாம் என்பதை ஒரு கோரிக்கையாக சேர்த்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.